இந்த தென்னை மரத்துலேருந்து இது வரைக்குமே உங்களுக்கு அது வரைக்கும் ஒரு தார் ரோடு. அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெவலாக இருக்குது. உங்களுக்கு சரி, இங்கே பாருங்கள். இந்த தென்னை மரத்துலேருந்து இது வரைக்குமே உங்களுக்கு அது வரைக்கும் ஒரு தார் ரோடு. அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு சேர்ந்தது. இந்த வீடுமே சேர்த்து தான் சேலுக்கு வந்திருக்கு. ஸோ நல்லா பிளெயின் லேண்டு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இதில் ஆக்சுவலாக இந்த பாதி அப்படியே இந்த வீட்டுக்கு நேராக இந்த வீடு வந்து அப்படியே வருது. நமக்கு இந்த வீடு வந்து நம்ம வீடும் சேர்த்து தான் வருது. பாருங்கள், இந்த வீடு நமக்கு தான். ஸோ அப்படி வந்து இங்கே கட் ஆகுது பாருங்கள். இப்படி கட் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது பிளெயினாக இருக்குது, நல்லா இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், மோட்ரு வச்ச கிணத்துல வந்து தண்ணி இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணிக்கு வந்து பிரச்சனை இல்லை இந்த ஏரியாவில். இங்கே பாருங்கள், பெரிய மாங்காய் மரம். அப்புறம் வந்து இது வந்து சர்வீஸ் ரூம். இதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இபி சர்வீஸ் ரூமு. ஸோ தண்ணி அதில் மோட்டர்லேருந்து எடுத்தாங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே வந்து இதில் வந்து இதில் வந்து வரும். ஸோ பாருங்கள், நல்லா சமமாக இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இல்லை. சுற்றியுமே நம்ம லேண்டை சுற்றியுமே தென்னந்தோப்பு தான். ஸோ இங்கே பாருங்கள், போரு. ஸோ போரு, கிணறு, சர்வீஸ் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தா நிறையா பல மரங்கள், முருங்கைக்காய் மரம், எலுமிச்சை, கொய்யா, நெல்லி, மாதுளை, சப்போட்டா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சாயில் வைஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தார் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 80 அடி உங்களுக்கு குறையாமல் வரும். ஒரு வீடு வந்து இருக்குது, சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டான லேண்டு, நல்ல ஒரு சாயிலு. 2 ஏக்கரா 17 சென்ட்டு. 2 ஏக்கர். ஸோ இங்கே மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும், இந்த ஒரு பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து 12 அடி ரோடு, அங்கே வீடு இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல்லாக வந்து புளிய மரம், லெவலான லேண்டு, சமமான லேண்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெவலாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒப்பந்தவாடி ரோடு, பர்கூர் டு சென்னை ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரோட்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேண்டானது இருக்குது. அப்புறம் அந்த தார் ரோட்லேருந்து அகைன் 12 அடி வழி, கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் கூட கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க சர்வீஸு. ஸோ சர்வீஸ் நம்ம லேண்டில் இருக்குது, பெரிய அட்வான்டேஜ். போர் இல்லைன்னா கூட போடுறதா, சர்வீஸ் இருந்தால் ஈஸியாக நம்ம போர் போட்டலாம். ஆனால் சர்வீஸ் வாங்குறது தான் கஷ்டம். ஸோ 2 ஏக்கரா 70 சென்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மரம் நம்மளோட இதில் தான் வருது. ஸோ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வெளாங்காய் மரம். இது வந்து சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. கடையிலெல்லாம் விற்பாங்க. ஸோ ரொம்ப ரேரு இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது. ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முழுக்க ஒரு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புளிய மரங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஓனர் இந்த லேண்டை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு வராரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த செடி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காரு ஃபுல்லாக. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டாருன்னா ஒரு சூப்பரான லேண்டு நமக்கு ரெடி. NH பக்கத்துலேயே, NHலேருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரில் நமக்கு லேண்டு சர்வீஸோடு இருக்குது. பர் ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 37 lakhs நெகோஷியபிள். அதுவும் நெகோஷியபிள் தான்.